நியூஸ் தமிழ் கழுகு. பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், பூத் ஏஜென்ட்டுகளை திமுக நல்லா கவனிச்சு வாரி கொடுத்திருக்கான். பூத் வாரியா திமுக நிர்வாகிகள் செழிப்பா இருக்காங்களாம். பிரச்சாரம் முடிஞ்சதும் ஒவ்வொரு கட்சியும் வாக்குகளை சிந்தாம வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பிரச்சாரத்துக்கு நடுவுலையும் பாக முகவர்கள் கூட்டத்தை காணொலி மூலமா கூட்டின முதல்வர் உங்ககிட்ட தான் கட்சியோட வெற்றி அடங்கி இருக்கு, கண்ணும் கருத்துமா நம்ம வாக்குகளை சரியா சேர்க்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இந்த சந்திப்போட அடுத்த கட்டமா பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வழக்கமா கொடுக்கிற செலவு தொகையை விட 3 மடங்கு உயர்த்தி கொடுக்க சொன்னாராம் முதல்வர். அதோட பகுதி வட்ட செயலாளர்களுக்கும் ஒரு பெரிய தொகையை கட்சி தலைமை கொடுத்திருக்கான். எந்த இடத்துலயும் சான்ஸ் எடுக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான் திமுக. இழுபறின்னு வர்ற சில கருத்து கணிப்புகளோட தாக்கத்துல தான் இந்த கவனிப்புங்கிறாங்க. எலெக்ஷன் கிளைமேக்ஸ்ல திமுகவோட கருணை பார்வை படலன்னு பல கதர் வேட்பாளர்கள் கதற ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த தடவை திமுக தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கினப்பவே இது தொகுதிகள் இல்ல, எம்எல்ஏ சீட். உங்க வெற்றிக்கு திமுக பாடுபடும், வேட்பாளரை எம்எல்ஏ வாக்கி உங்ககிட்ட ஒப்படைப்போன்னு உறுதி கொடுத்தாங்க. மத்த எல்லா கூட்டணி கட்சிகளோட வெற்றிக்காக பல வழிகளையும் பாடுபட்ட திமுக பல காங்கிரஸ் வேட்பாளர்களை களத்துல கடைசி நேரத்துல கண்டுகளையாம், கொடுக்க வேண்டியதையும் கொடுக்கலையாம். மத்த கூட்டணி வேட்பாளர்களை வெயிட்டா கவனிச்ச அறிவாலையும் காங்கிரஸ் பக்கம் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தலையாம். அதே சமயம் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சிட்டோம், இதுக்கு மேல ஜெயிக்க வேண்டியது உங்க பொறுப்பு, கடைசியில என்னெல்லாம் மேஜிக் செய்ய முடியுமோ அதை நீங்க தான் பாத்துக்கணும்னு காங்கிரஸ் வேட்பாளர்கள் கிட்ட சொல்லிடுச்சான் திமுக. காங்கிரஸ்ல குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் வந்தா போதுங்கிற மனநிலையில திமுக இருக்கிறதா டெல்லி தலைமைக்கு தகவல் அனுப்பி புகாரும் கொடுத்திருக்கான் சத்தியமூர்த்தி பவன். மயிலாப்பூர்ல நடந்த அமித்ஷாவோட ரோட் ஷோவுக்கான பட்ஜெட் பாஜகவுல பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கான். மயிலாப்பூர் 1000 விளக்கு வேளச்சேரி தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தை மயிலாப்பூர் ரோட் ஷோவில் செஞ்சாரு அமித்ஷா. எப்பவுமே மோடி அமித்ஷாவோட ரோட் ஷோக்களுக்கு ஆகிற செலவுகளை மொத்தமா பாஜக தலைமையே கொடுத்துரும். அப்படித்தான் அமித்ஷாவோட மயிலாப்பூர் ரோட் ஷோவுக்கான செலவு தொகையை பாஜக தலைமை கேட்க அதுக்கு பொறுப்பெடுத்து செஞ்ச தமிழக பாஜகவோட இளம் தலைவர் ஒருத்தர் 2 கோடிக்கு பில்லு கொடுத்தாராம். இவ்வளவு செலவாகி இருக்காது, 50 லட்சத்துக்குள்ளதான் ஆகி இருக்கும்னு ஒரு தமிழக பாஜக தலைவர் சொல்ல அதை கிராஸ் செக் செஞ்ச தலைமை அப்படியே பில்ல பெண்டிங்ல வச்சிருச்சான். இந்த பில் பஞ்சாயத்தை பியூஷ் கோயல் கவனத்துக்கு அந்த இளம் தலைவர் கொண்டு போக, நீங்க சரியான பில்ல கொடுத்து காசு வாங்கிக்கோங்க, இதுல என்னையெல்லாம் தொடர்பு படுத்தாதீங்க தம்பின்னு ஒதுங்கிக்கிட்டாராம். இப்போ அமித்ஷாவோட ரோட் ஷோவுக்கான பில்லு அந்த இடத்துல நிக்கிதான். 2029க்கான ஒரு தேசிய கூட்டணிய 2026 சட்டமன்ற தேர்தலிலேயே திமுக உருவாக்கிடுச்சுன்னு பரவலான ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்தை கலக்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில பேசவே இல்லை. ஆனா ராகுல் தன்னோட மேடைகள்ல ஸ்டாலினையும், ஸ்டாலின் தன்னோட மேடைகள்ல ராகுலையும் புகழ்ந்து பேசிட்டாங்க. இன்னொரு பக்கம் முதல்வரோட மேடையை பகிர்ந்துக்க கூடாதுங்கிறத குறி வச்சே ராகுலோட பயண திட்டங்கள் திட்டமிடப்பட்டுச்சுன்னு திமுகவுக்கு பெரிய அதிருப்தி இருக்கு. ராகுல் வட்டாரத்துக்கு அரசியல் பாடம் எடுக்கணும்னு தீர்மானிச்ச திமுக காங்கிரஸோட தேசிய தலைவர் கார்கேவை வரவழைச்சி முதல்வரோட மேடை ஏற வச்சாங்க. இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால்னு முதல்வர் பிரச்சாரங்கள்ல பங்கேற்க வச்சது திமுக. டெல்லிக்கும் பீகாருக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ரொம்ப நாள் இருக்கிற நிலையில 2029 தேர்தலை மனசுல வச்சு தொகுதி மறுவரையறை விவகாரத்துல ஸ்டாலின் பக்கம் நிக்கிறத 2 பேரும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா காங்கிரசுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம் தான். ஆனா கெஜ்ரிவால தாம் பக்கத்துல நிக்க வச்சு சென்னையில ஒரு நாள் முழுக்க ரோட் ஷோ நடத்தினாரு முதல்வர். அகந்தையில்லாத ஒரு தலைவர் ஸ்டாலின் கெஜ்ரிவாலும் பிரச்சாரத்துல புகழ்ந்தாரு. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளுக்கு, குறிப்பா அகிலேஷ் யாதவ், மமதா, தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு ராகுல் மேலையும் காங்கிரஸ் மேலையும் சில பல வெறுப்புகள் இருக்கு.
ஆனா ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி தலைவர்களோடையும் திமுகவுக்கும் முதல்வருக்கும் நல்ல நெருக்கம் இருக்கு. அதனுடைய அடிப்படையில காங்கிரஸை தவிர்த்து இப்போ இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு கடைசியா சில நிபந்தனைகளோட அதுல காங்கிரஸையும் சேர்த்து ஒன்றுபட்ட இந்தியா கூட்டணிய 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்டமைக்க திமுக முடிவு செஞ்சிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.